நம்ம என்ன அறுவடை செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விதைகளுக்காக செடிகளில் விட்ட காய்கள் நல்லா திரண்டு பழுத்துருச்சுங்க. இதுக்கு மேலே விட்டா வீணாக போயிருமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பழங்களெல்லாம் பறிக்க போகிறோங்க. தொப்பி கத்திரி பழம் பார்த்திங்கன்னா எனக்கு 2 போல் கிடச்சிதுங்க. அதையும் பறித்து எடுத்தாச்சுங்க. இந்த வரி கத்திரி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துருச்சுன்னு பறிக்கலான்னு போய் தொடும்போது அப்படியே கலண்டு விழுந்துருச்சுங்க. ஸோ அதையும் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இலவம்பாடி முள்ளு கத்திரிங்க. கிட்டத்தட்ட இதோட பழம் ஒரு 1/2 கேஜி பக்கமாகவே வந்துருச்சுங்க. நான் வெயிட் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். நல்ல ஒரு திரண்ட பழமாகவே இருந்ததுங்க. அங்கங்கே கொஞ்சம் சொத்தையும் இருந்தது பழத்தில். வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி அதிகமாக பறிக்க மாட்டோங்க. எல்லாம் பழமாகட்டும்னு சொல்லி விட்டுருவோம். குட்டி பையன் எப்பாவது கேட்டானா மட்டும் பிஞ்சா பறித்து அவனுக்கு மட்டும் கொடுத்துருவோங்க. இதுவும் சாப்பிட சூப்பராக இருக்குங்க. எப்படி சாப்பிட்டாலும் வெள்ளரிக்காவும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், பழமாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கேரட் விதையில் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று முளைச்சிருந்தது. அது ரொம்ப நாளாக ஹார்வெஸ்ட் பண்ணாமல் விட்டு நான் ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது நல்லாவே இல்லைங்க. கொஞ்சம் முன்னாடியே பறித்து சாப்பிட்ருந்தா நல்லாயிருக்கும். இந்த வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழமாகட்டும்னு சொல்லி விட்டுருந்தேங்க. பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே இந்த குட்டி குட்டியாக கருப்பெரும்பெல்லாம் பக்கத்துலேயே வீடு வச்சு ஓட்டை போட்டு அதில் இருக்கிற அந்த ஜூஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இதுக்கு மேலே விட்டால் வீணாக போயிருமேன்னு சொல்லிட்டு நாங்கள் பறித்து எடுத்தாச்சுங்க. என்னோடய குட்டி பையனோட ஃபேவரட்டான ஃப்ரூட்டுங்க. இந்த பழம் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளரி பழம் போல் தாங்க இருக்கும். நான் ஒரு நல்ல பழுத்த வெள்ளரி பழத்தை எடுத்து சாப்பிடும்போது என்ன ஃபீல் வருமோ அதே ஃபீல் தாங்க இந்த ஃப்ரூட் சாப்பிடும்போது இருக்கும். சாப்பிடவும் நல்லா இருக்குங்க.